யாருக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சூடான சுவையான பிரியாணி சுட சுட பரிமாறப்பட இருக்கிறது. ஆமா, இப்பயே உங்களுக்கு எல்லாம் நாக்குல எச்சி ஊறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, செம்மையான பிரியாணி இன்னைக்கு. புரியலையா? ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாமலை சிக்கி இருக்காப்ல. ஆமா, இன்னைக்கு இருக்குது பிரியாணி. சிறப்பா செஞ்சிருவோம். தரமான சம்பவம் இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டேய் தம்பி அண்ணாமலை, டேய் டேய் எங்கடா இருக்க அப்படின்னு நான் கேட்டா நல்லாவா இருக்கு? ஒரு மாதிரி கண்ணிய குறைவா இருக்குல்ல. இப்ப உங்களுக்கே ஒரு மாதிரி உறுத்துல பாஜக மீது விமர்சனம் இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கே என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க, நீங்க அப்படி பேச மாட்டீங்களே, உங்க கண்ணியத்திற்கு இது அழகா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. நான் அப்படி பேசக்கூடியவன் அல்ல, அப்படி யாருமே பேசக்கூடாது என்று சொல்பவன். ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அப்படித்தான் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? எல்லோரையும் ஒருமையில் பேசுகிறார். குறிப்பாக செய்தியாளர்களை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நான் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறையை சார்ந்த செய்தியாளர்களை இழிவுபடுத்தினால் அது எந்த கட்சியினராக இருந்தாலும் நான் கண்டித்திருக்கிறேன், இன்னும் கண்டிப்பேன். அது உறுதியா சொல்றேன். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எனக்கு பத்திரிகையாளர்கள் தப்பு செஞ்சா சுட்டி காட்டுங்க. பத்திரிகையாளர்களுக்கு என்று நான் உட்பட யாருக்கும் தனி கொம்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் சமூகத்தின் ஒரு அங்கம் தான். அப்ப பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் குடும்பம், மற்றவங்க எல்லாம் எல்லோருமே கண்ணியமா நடத்தணும். செய்தியாளர்கள்ட்ட ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னா சுட்டி காட்டலாம், அது வேற. கேள்வி கேட்க போற செய்தியாளரை இன்றைக்கு ஏஎன்ஐயை சேர்ந்த செய்தியாளர் அங்க போயிருக்கிறாரு. எப்ப? பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு நிர்வாகிகள் கூட்டம். இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி போன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாருங்க, அது ஒரு பெரும் கொடூரம். அதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்க அந்த வீடியோ பாத்துங்க. அது பேராபத்து. உங்க ஒவ்வொருக்கும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு அதை ஒரு லைனை சொல்லிட்டு கடந்துடுறேன். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப கணக்குப்படி நீங்க யாருமே வாக்காளர் கிடையாது. பார்க்கிற நீங்க யாருமே வாக்காளர் கிடையாது. இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒரு புது ஃபார்ம் கொடுத்திருக்கான். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் திருப்பி நீங்க வாக்காளர் என்பதே அங்க உறுதி செய்யப்படும். இல்லைன்னா வாக்காளரே கிடையாது. இந்த ஃபார்ம் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் இந்த தேர்தலில் உங்களால் வாக்களிக்க முடியாது. அப்படி ஒரு கொடூரமான ஒன்றுதான் எஸ்ஐஆர். அதை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம், நான் திருப்பி பேசுறேன். இது தொடர்பாக எல்லா கட்சிகளும் ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. எல்லா கட்சிகளும் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய முகவர்களுக்கு, அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அப்படியான ஒரு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்காக சென்னையில் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு பாஜகவினுடைய முக்கிய முன்னணி தலைவர்களும் வருகிறார்கள். அதற்கு செய்தி சேகரிக்க செல்லுகிறார்கள் ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள். அதுல ஏஎன்ஐயை சேர்ந்த சகோதரர் அங்கே போகிறார். இப்ப அவர் போறாரு. போகும்போது அவரு அங்க போய் அண்ணாமலையிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? சாரி, நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போகணும். நான் என்ன கேட்கிறேன்? அண்ணாமலையோட சொத்தை எழுதி கேட்டாரா அந்த செய்தியாளர்? இல்ல ரஃபேல் வாட்ச்க்கு பில்லு கேட்டாரா? மானஸ்தேன் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னியாப்பா, இப்ப செருப்பை போட்டு சுத்துறேன்னு கேட்டாரா? என்ன கேட்டுட்டாரு? ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த செய்தியாளர். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல, வக்கு இல்ல, வகை இல்லைன்னா பொத்திக்கிட்டு போகணும். அந்த செய்தியாளரை ஒருமையில் பேசுவது. அப்புறம் ஒருபடி மேல போய் அண்ணாமலை என்ன சொல்றாப்லன்னா, அவரை பார்த்து, நீ சம்பளம் வாங்குற, நீ சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற. ஏண்டா நான் கேட்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறதுன்னா அவ்வளவு கேவலமாடா தம்பி அண்ணாமலை? உழைச்சுதானே சாப்பிடுறாரு, உழைச்சுதானடா சாப்பிடுறாரு. உன்னைய மாதிரி ஊரா வீட்டு காசுல குடும்பம் நடத்தல இல்ல? கோவம் வருதா அந்த வார்த்தையை கேட்டா? நானா சொன்னேன்? நீ தான் சொன்ன. உன் குடும்ப செலவுக்கே நண்பர்கள் தான் காசு தராங்கன்னு சொன்னது யாரு? நண்பர்கள்ட்ட எல்லாம் காசை வாங்கி குடும்பம் நடத்துற நீ உழைத்து சாப்பிடுகின்ற செய்தியாளரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா உழைத்து வாழ்றது, எனக்கு என்னமோ அண்ணாமலைக்கு உழைச்சு வாழ்றதுனாலே பிடிக்க மாட்டேங்க போல இருக்கு. அது ஏதோ கெட்ட வார்த்தை போல இருக்கு. இதோட பலமுறை அந்த கேள்வியை கேட்டார் செய்தியாளர்கிட்ட. நீங்க சம்பளம் பாக்கிட்டு வேலை பாக்குறீங்க, நீங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறீங்க, நீ ஐபிஎஸ் வேலை பார்த்தியா? என்ன செஞ்ச? மாசம் 5000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்து வேலை பார்த்தியாடா தம்பி? என்னடா நீ உண்மையிலே உனக்கு என்ன நல்ல டாக்டரா போய் பாடுறா தம்பி? எனக்கு புரியவே இல்லை. ஐபிஎஸ் வேலை பார்த்தியா இல்லையா? கர்நாடகாவில் சம்பளம் வாங்கினியா இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறது அவ்வளவு கேவலமா? நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கிறாரு. பிரதமர் வேலைக்கு ஒரு சம்பளம் இருக்குதா இல்லையா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவருக்கு அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குதா இல்லையா? அப்புறம் அமித்ஷாவுக்கு சம்பளம் இருக்குதா இல்லையா? அப்புறம் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறதுலாம் என்ன கேவலமா? என்ன லாஜிக் இது? ஒரு புரியவே இல்லை. ஒரு தலைவனுக்கு உண்டான எந்த பக்கமும் இல்ல. தலைவனா இருந்தா தானே, தலைவர்கள் கீழே இருந்து தொண்டனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படி வந்து மாநிலத்துக்கு வருகின்ற பொழுது பக்குவப்பட்டிருப்பார்கள். திடீர்னு நேரா கொண்டு வந்து எங்க உட்காந்து வச்சுட்டாங்க. ஐபிஎஸ் இருந்தவன கொண்டு வந்து இங்க வா, நீ தான் நாளையில இருந்து தலைவர்னா உனக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்படிதான் பண்ணுவ நீ. பாஜக செய்த வரலாற்று பிழை.
இல்லையா? நான் என்ன கேக்குறேன், நீ யாரு? கக்கனா, காமராஜரா, காந்தியா, நேருவா? என்ன நீ பெரிய லீடர் நினைச்சிட்டு இருக்க அந்த நாட்டுல உன்ன? தப்பு தம்பி இது. மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த மாநிலம் இது. அவங்க எல்லாமே மாபெரும் தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இல்லையா? இவங்க எல்லாமே மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? எளிமையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார்கள். நீ ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். நான் இன்னொன்னு இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இவருக்கு ஏன் இவ்வளவு கோவங்கிறத சொல்றேன். ஏன் சார் செய்தியாளர்களிடம் அடிக்கடி இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. என்ன பிரச்சனைனா, இவர் வேலையை விட்டுட்டு வரும்போது நீ தான் அடுத்த முதலமைச்சருங்கிற மாதிரி இவரை நம்ப வச்சு கூட்டு வந்துட்டாங்க. சரியா? இப்ப அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதை. ஐபிஎஸ் வேலையும் போச்சு, மாநில தலைவர் பதவியும் பிடுங்கி விட்டாங்க. இப்ப புள்ள பாவம் போல தெருல சுத்துது. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணாமலைக்கு மாநில ஒருத்தெல்லாம் சொன்னாம பாருங்க. அதுல அவர் 2 ஸ்டேட்டுக்கு அவர் முதலமைச்சர் ஆகணுங்க. கர்நாடகாவுக்கும் அவர் தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படிலாம் பேசினான். என்னடா அதுல ஒருத்தன் சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லாம் கோஷம் போட்டான். என்ன பாடுபடுத்துறானுங்க கொஞ்ச நாள்ல. அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர்ன்ட்டான் ஒருத்தன். பிரதமரா? என்னடா இப்படி கிளம்பிட்டிய? பீச பிடிங்கி ஓரமா உட்காந்து வச்சுட்டாரு அமித்ஷா. இப்ப அந்த கடுப்புல நம்மள இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிற கடுப்புல யார்கிட்ட போய் காட்டுறது? அமித்ஷாட்ட காட்ட முடியாது. இருக்கிற மீதி பீசியும் பிடிங்கிடுவாரு. எங்க காட்டுறது? அங்க கூட்டத்துக்கு போயிருப்பாரு. கூட்டத்துக்குள்ள ஒரு பயம் மதிச்சிருக்க மாட்டான். கட்சிக்காரன்லாம் ஏதாவது சண்டை நடந்திருக்கும்ல, இல்ல எவனா திட்டி இருப்பான். அந்த கோபத்தை கொண்டு வந்து யார்கிட்ட காட்டுறது? தப்பு இது. மிக 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 இதுதான் தவறான செயல் அப்படின்னு சொல்ல. இதுதான் தவறான செயல். செய்தியாளர்களை நான் என்ன சொல்றேன், செய்தியாளர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் திராணி இல்லைன்னா மோடி மாதிரி விஜய் மாதிரி செய்தியாளர்களை சந்திக்காதீங்க. 2 பேரும் எவ்வளவு கிளவர். மோடி என்னைக்கா செய்தியாளர்களை பார்த்திருக்கிறாரா? பார்க்க மாட்டார். ஏன்? பத்திரிகையாளர்களை பார்த்தா ஆமா பேஸ்மெண்ட் வீக் மோடிக்கு. விஜய்க்கும் அதேதான். ஒரு செய்தியாளர் சந்திப்பார் நடத்த சொல்லுங்க, 2 பேரையும் நடத்தவே மாட்டாங்க. எந்த செய்தியாளர்களின் கேள்வியையும் எதிர்கொள்வதற்கு திராணியற்றவர்கள், இல்லையா? அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்? பத்திரிகையாளருக்கு இப்படி வந்தா அப்படி ஓடிடணும். ஆனா அங்கேயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி மைக்கு கண்ட இடத்துல எல்லாம் பேசி பழகிட்ட நீ. செய்தியாளர்களையும் சொல்லணும். உன்னையும் ஒரு மனுஷன் மதிச்சு நீ போற இடத்துக்கு எல்லாம் மைக்க தூக்கிட்டு வராங்க பாரு. என்னுடைய தோழர்கள் தான். அதனாலதான் எனக்கு இவ்வளவு கோவம் வருது. நான் ஏற்கனவே உன்ட்ட ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறேன்னா, செய்தியாளர்களை அவமானப்படுத்தினால் நான் சண்டைக்கு வருவேன். ஏன்னா அவங்க பாவம் எல்லாரும் ஒரு நிறுவனத்துல இருக்கிறாங்க. அவர்களால் கோவப்பட முடியாது, கத்தி அழக்கூட முடியாது, கோவப்பட முடியாது, கொந்தளிக்க முடியாது. ஆனால் என்னுடைய தோழர்களுக்காக, என்னுடைய சகோதரர்களுக்காக செந்தில்வேலியின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எந்த செய்தியாளரை யார் கொச்சைப்படுத்தினாலும், அது நாட் ஒன்லி அண்ணாமலை, எந்த கட்சியா இருந்தாலும் நான் நிப்பேன், கேட்பேன். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், நான் கேட்பேன். ரைட்? இப்போ இவருக்கு என்ன கோவம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவர் மாநில தலைவராகி அப்படியே இவரை அங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிட்டு வராங்க சென்னைக்கு. ஆமா. அப்ப இவர் பேசினார் ஒரு இடத்துல, மீடியாவெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, மீடியாவெல்லாம் இல்ல 6 மாசம் தான், மீடியா மொத்தமும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். பேசியவர் அண்ணாமலை. எல்முருகன் இருக்கிறார், அவர்தான் அந்த துறைக்கான அமைச்சர். சொன்னாரா இல்லையா அண்ணாமலை? அப்போ அப்படிலாம் நினைச்சாரு. 6 மாசத்துல மொத்தமும் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருந்தாரு. இவரே தாத்தா காட்டிட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்க தம்பி, அப்புறம் பார்ப்போம்னு அனுப்பி விட்டாங்க. இப்ப பதட்டமாகுது, கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்ப நயினார் நாகேந்திரன் மீது கோபம் வருது, இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றது? டிடிவி தினகரன் நீங்க தூண்டி விடுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோபம் வருது. டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள எப்படியாவது வச்சு எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று ஆக்கலாம்னு அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டதாக ஒரு பேச்சு இருக்குதா இல்லையா? அது ஃபெயிலியர் ஆகி போச்சுங்கிற கோபம். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தன்னை முன்னிறுத்திக் கொண்டார் அஇஅதிமுக கூட்டணியில. அப்ப நம்ம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்கிற கடுப்பு அண்ணாமலைக்கு. அந்த கடுப்பு இருந்தா எங்கேயா சோத்துல போய் முட்டு. எதுக்கு செய்தியாளர்கிட்ட சண்டைக்கு வர? உனக்கு ஏதாவது டென்ஷன்னா நீ போய் சோத்துல தலைவன் முட்டிக்க. யாரு கேட்க போறா? செய்தியாளர்களிடம் என்ன செய்யக்கூடாது தம்பி, இப்படிலாம் பேசக்கூடாது. பாரு, நான் எவ்வளவு கண்ணியமா பேசக்கூடிய, என்னையே கடுப்பு ஏற்றி விட்டல. ஒரிஜினல் திருநெல்வேலிக்காரங்களுக்குள்ள இருந்து முழிச்சுக்கிட்டான்னா அப்புறம் நீ தாங்கிக்கிட மாட்ட. தப்பு, ரொம்ப தப்பு. கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அதே மீட்டிங்ல அதன் பிறகு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அதே செய்தியாளர் பேட்டி எடுத்திருக்கிறார். அவர் கேள்வி கேட்டிருக்காரு, அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்கிறார். அட இவ்வளவு எதுக்கு? நம்ம ஹேட் ஸ்பீச் ராஜா, ஹெச் ராஜானாலே ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிற அளவுக்கு ஹெச் ராஜா ஐயோன்னு எல்லாரும் தலதறிக்க ஓடுவான். சொல்லிட்டு இல்லைங்கிறேன் அப்படிம்பாரு, வெக்கமே இல்லாம. அந்த ஹெச் ராஜாவே டீசெண்டா பேசியிருக்கிறாரு அந்த ரிப்போர்ட்டர்ட்ட, அந்த செய்தியாளர்கிட்ட ஹெச் ராஜாட்ட பேட்டி எடுத்திருக்கிறாரு. அவர் கூட ஒழுங்கா தான் பேசியிருக்காரு. அப்ப ஹெச் ராஜாவே பரவாயில்லைங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு கொண்டு வந்து நிறுத்தி விடக் கூடாது. இந்த சோசியல் மீடியால தம்பி அவருக்குன்னு ஒரு தனி டீம் வச்சுக்கிட்டு அண்ணன் வாழ்க அப்படின்னு போட்ட காலம்லாம் அதெல்லாம் பண்ணலாம். இந்த ஜிமிக்கி வேலை, ஜிகுனா வேலையெல்லாம் தேர்தல் களத்துல ஈடுபடாது. சரியா?
ஜெயிச்சு 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 கப்பு வாங்கணும் அப்படிமாங்க ஒரு படத்துல. நான் சாவறதுக்குள்ள நீ ஒரு வாட்டியாவது ஜெயிச்சு கப்பு வாங்குறத பாக்கணும் அப்படின்னு அந்த படத்துல ஒரு பாட்டி சொல்லும், கோயில் படத்துல. அந்த மாதிரி நம்ம நம்முடைய சொந்த ஊர் அரவக்குறிச்சியில ஜெயிக்க முடியல, கரூர்ல ஜெயிக்க முடியல. வெற்றி பெற்றவர்கள் மட்டும் தான் பேசணும்னு சட்டம் இல்ல. ஜனநாயகத்துல அப்படிலாம் கிடையாது. நான் அப்படிலாம் சொல்லல. அக்கா அப்ப தோற்றவங்க பேசவே கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனா நீங்க திமிர்ல பேசாதீங்க, தன்மையா பேசுங்க அப்படிங்கறத நம்ம திருப்பி 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 சொல்றோம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்களை பாஜக இப்படித்தான் எதிர்கொள்கிறது. வட இந்திய ஊடகங்கள் முற்றிலுமாக அந்த ஊடகங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், பெருவாரியான செய்தியாளர்கள் பாஜகவின் அடிவருடிகளாகவே மாறி போனார்கள். எங்க நார்த் இந்தியால பெருவாரியான செய்தியாளர்கள் பாஜகவின் அடிவருடியாக மாறி போனார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கர்நாடகாவில் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலும் நின்று சண்டை போடுறான் ரிப்போர்ட்டர். குறிப்பா தென்னிந்தியால, அதிலும் குறிப்பா தமிழ்நாடு கேரளால அவன் நின்று ஃபைட் பண்றான் பாஜகவுக்கு எதிராக. கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கோபம் எல்லாம் அண்ணாமலைக்கு இருக்கிறது. அண்ணாமலை அவர்களே, நான் உங்களை ஒருமையில் அழைத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தானே தவிர நான் யாரையும் அப்படி கண்ணிய குறைவா பேசினது இல்ல. திருப்பியும் சொல்றேன், நீங்க கண்ணிய குறைவா பேசாதீங்க. நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிர்தான் தீர்மானிக்கிறான் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வணக்கம் அப்படின்னா வணக்கம் சொல்லுவோம். டேய் அப்படின்னா அடுத்தது நாங்க என்ன செய்வோம், டே டே டெட்டடேம்போம். நீ டே டே டெட்டடேன்னா அப்புறம் நாங்க அதுக்கு மேல போவோம். சரியா? நான் திருப்பி சொல்றேன், நிறுவனத்திற்குள் வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு அது சிரமம், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நான் நிச்சயமாக என் செய்தியாளர்களுக்காக, என் சகோதரர்களுக்காக இந்த கேள்வியை எழுப்புவேன் என்பதை உறக்க சொல்லி, யாகாவார் ஆயினும் நாகாக்க அப்படிங்கிற திருக்குறளை நினைவூட்டி, அண்ணாமலை அவர்களே, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். கொஞ்சம் அடக்கமா தன்மையோட என்ன செய்யணும், இருக்க பழகுங்கள் என்று கேட்டு, அந்த செய்தியாளர் சகோதரருக்கு, ஏனையை சேர்ந்த அந்த செய்தியாளருக்கு நான் என்னுடைய தார்மீக ஆதரவையும் சொல்லி, அண்ணாமலைக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.